எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேக்கோட ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு பார்ப்போம், இது லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி நான் வந்து தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். கழுவி பார்ப்போம் நம்மளோட மேக்கப் கலையுதா ஒட்டுதா இல்லையான்னு. சரிங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, பயமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணலை, நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் லைவ் செய்கிறப்ப. அம்மா டிஷர்ட் தாங்க. ஓகேவா, தண்ணி வடிது பாருங்கள். இல்லை குஸ்தி கொட்டும் கண்டிப்பாக. ஏன் நம்ம ஒயிலி போட்டிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் என்னங்க, அஷ்டியே இல்லை இது. பட் ஒட்டில் மேக்கப். அப்போது நம்மளோட மேக்கப் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்களா? நான் இங்கே போடலை, இங்கே மட்டும் தான் போட்டேன். பார்த்தீங்களா? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக மேக்கோட ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப்லாம் கொடுத்து. ஓகே, இது வந்து எஸ்டி ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து மேட் ஃபிக்ஸிங் ஸ்டூடியோட. இது வந்து வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டால் இல்லை, மேக்கோட இல்லை. பட் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயில் இருந்தால் இந்த மேக்கப் தாங்கும், ரொம்ப நேரம் வந்து ஸ்வெட்டிங் இருந்தால் இந்த மேக்கப் தாங்கும் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்குற பேசிக்கில் தான் இருக்குது. பேஸ் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஃபவுண்டேஷன் போட்டாலுமே அது லாங் லாஸ்டிங்காக இருக்குதா, எத்தனை ஹவர் வந்து நம்மளோட மேக்கப் இருக்குது அப்படின்னு இருக்கிறது வந்து நம்மளோட பேஸ் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா மரியம்மாக்கா கிட்ட மேக்கோட மேக்கப் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக எங்கிட்ட மேக்கப் புக் பண்ணலாம். 5 ஹவர் 6 ஹவர் உங்கள் மேக்கப் செம்மையாக லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பயோவில் எண்கள் எடுத்து எனக்கு கால் பண்ணி என்னோடய மேக்கப்பை புக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.